வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி பாருங்கள், நம்ம கார்டனிங்கில் புடலங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோ அழகாக தொங்குது. இது வந்து கட்டை புடலங்காய் தான். இதுதான் ஃபஸ்ட்டு காய் வச்சிருக்கு. இது வந்து பீர்க்கங்காயெலாம் பூ வைக்கிது. ஆரம்பத்தில் உள்ளதெல்லாம் கொட்டிடுது. ஆனால் நிறைய வந்து பூவெலாம் கொட்டிடுதாமோ. இப்போது சீசன் மாதிரி போட்டோம்ல, ஆடி மாதம் போட்டிருந்தோம்னா நல்லா ஈல்டு கிடைக்கும். நம்ம வந்து நல்ல வெயிலில் போட்டோம். அதனால் என்ன தான் நம்ம பராமரித்தாலும் இந்த டைமுக்கு வந்து கொஞ்சம் சிரமந்தான். ஆரம்பத்தில் வைக்கிற காய்கள்னால் சந்தன முல்லை முன்னாடி இருந்துதா, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் காமிச்சோம். அடுத்தது எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டேன். எல்லாம் குச்சி 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 குச்சா காஞ்சி போய் நிறைய இருந்தது. அதை வந்து எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு சுத்தமாக வெறும் அந்த பந்தல் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது நிறைய துளிர் வச்சுருக்கு பாருங்கள். துளிர் வச்சு மொக்கு விட்டுருக்கு. அடிக்கடி இதை வந்து கட் பண்ணி விட்டுறணும். அந்த பூத்து முடிக்கிற சீசனில் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ எல்லாமே புதுசாக துளிர் வைக்கிது பாருங்கள். பாருங்கள், இப்போ நிறைய மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து அப்பப்போ இது நம்ம வந்து பராமரிக்கிறது தான் இருக்குது. அப்படியே விட்டுட்டோம்னா வெறும் செடியாக அப்படியே காஞ்சி போய் கிடக்கும். எப்பப்பெல்லாம் பூத்து முடியுதோ அப்போல்லாம் அந்த முனையெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டோன்னா இப்போ பாருங்கள், இதெல்லாம் புதுசாக அழகாக துளுர்த்து வருது பாருங்கள். துளுர்த்து அங்கங்கேயுமே மொக்கு வச்சுருக்கு பாருங்கள். நம்ம வந்து கார்டன் வைக்கிறத விட இந்த மாதிரி வந்து அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெனக்கட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து பராமரிக்கணும். பராமரித்து இதுக்காக ஒரு ஆள் தனியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் வாடி இருந்ததுன்னா அந்த இலைகள்லாம் கிள்ளி விட்டுட்டு அந்த முனையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அது மருந்து என்ன போடணுன்னா அதை போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிக்கிறதெல்லாம் இருக்குது. அது ஈல்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மனசு நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து நமக்கு தெரியாது. அதை பூக்கும் போதும் அதை பறிக்கும் போதும் நமக்கு பார்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாமே இது வந்து ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டு இப்போ எல்லாமே முளைச்சி துளிர் விட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் இப்போது துளிர் வச்சுருக்கு. இப்போ அடுத்தது இதில் வந்து மொக்கு வச்சு பூக்க ஆரம்பிச்சிருக்கும். எல்லாமே துளிர், புது இலைகள் எல்லாமே. இது இதெல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய உழைப்பில் நம்மளுடைய மெனக்கடலில் இதெல்லாம் செய்யும்போது நமக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குங்க. சின்ன இடம் போதும். இது வந்து ஒரு சின்னதாக கீழே பாத்தி கட்டி அதில் போட்டது தான். ஆனால் நமக்கு இது வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நமக்கு வந்து இது போட்டுட்ருக்குங்க. ஆனால் இது மாதிரி தான் அப்பப்போ ஒரு 1 இயருக்கு ஒரு தடவை ஃபுல்லாக வெட்டி விட்டுருவோம். இது எல்லாமே புது இலை ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டு இது எல்லாமே இப்போ துளிர் விட்டுருக்கோம். தினம் பார்ப்போம், ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாது இதனுடைய வளர்ச்சி. அப்புறம் பார்த்திங்கன்னா துளுத்து நல்லா மொக்கு விட்டு இப்போ பூக்கிற சீசனுக்கு வந்திருக்கு. இது எல்லாமே இப்போ வந்து வச்சுருக்கு. இப்போ துளிர்த்து மொக்கு விட்டுருக்கு. இன்னும் நிறைய வந்து மொக்கு விடுற சீசனில் இருக்குது. எல்லாமே இப்போ துளிர்த்து வருது பாருங்கள். இந்த துளிர் வைக்கிற இடங்கள் எல்லாமே மொக்கு வைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வந்து ஒரு தோட்டம்னா வளர்க்குறதுக்கு அதுக்கு என்ன மாதிரியான ஐடியா, என்ன மாதிரி நம்ம செய்யணுங்கிற அப்டேட்ஸு நான் அப்பப்போ உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல